6வது எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம மோமோயாசி நம்ம டக்காகுரா தம்பி அப்புறம் அந்த கிளவி பையும் 3 பேரும் சேர்ந்துட்டு நம்ம டக்காகுரா தம்பியோட எலி குஞ்சு வந்து தேடிட்டு இருப்பாங்க. இந்த இன்னைக்கு கிடைக்காத போல இருக்கு, நாளைக்கு ஸ்கூல்ல போய் ஏதோ பாத்துக்கலான்ட்டு நாளைக்கு எல்லாரும் ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் பேக் திறந்து பார்த்தா அந்த கிளவி வந்து அப்படியே உட்காந்து உள்ளார அப்படியே அந்த வேகமா பேக் எடுத்து போய் ஒரு யார் இல்லாத இடத்துல வச்சு பாக்குறான். நீ அந்த ரூம்ல தான் கடந்திருக்கும், எப்படி வெளில வந்து அப்படின்னு கேட்டு இருக்கல. நான் கிளவிடா, எனக்கு சுதந்திரமான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கல. திடீர்னு மோமோயாசி வந்துடுறா. ஆனா மோமோயாசி வந்து இதை சொல்லாம அவ வந்து என்னதான் கேட்பான். ஆனா இவன் வந்து சொல்லாம பேக் எடுத்து ஓடி போயிடும். இந்த சீன் அப்படியே கட் பண்ணா லாஸ்ட் எபிசோட்ல வந்து ஒரு ரோஸ் கலர் மண்டகாரி வந்து இருப்பா. அவ வந்து என்னதுன்னா அவளுக்கு வந்து ஒரு பால் கிடைச்சிருக்கும். அதுதான் ஆக்சுவலி நம்ம டக்காகுராவோட எலி குஞ்சு. ஆனா இவளுக்கு வந்து அது என்னன்னு தெரியல. அவ வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, கடவுள் வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட் மோமோயாசி வந்து ஒரு பெரிய பேய், அவள்கிட்ட வந்து காப்பாத்துறதுக்கு தான் நமக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் பைத்தியம் மாதிரி சிலுவை மந்திரிக்கிற பொருள் எல்லாத்தையும் அவட்டும் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருப்பா. இந்த சீன் அப்படியே கட் பண்ணா லஞ்ச் டேல வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி மோமோயாசி நம்ம ஒரு சோடா பத்தி தம்பி அப்புறம் அந்த கிளவி பேய் 3 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து மோமோயாசி வந்து கேப்பா, ஏன்டா அந்த சொல்ல கிளவி இருக்கானே அப்படின்னு சொன்னோன்னா அப்பதான் அந்த கிளவி பேய் வந்து ஒன்னு சொல்லும். என்ன அதனால நம்ம சோடா பத்தியோட எலுகுஞ்சி ஆட்டெல்லாம் இருக்கும், அவங்களால பேயை பார்க்கவும் முடியும், அந்த பேய்களாலையும் இவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஈவினிங்கும் ஆயிடுது. அப்ப வந்து 2 பேரும் போலாம் போயில அந்த ரோஸ் மண்டக்காரி வந்து மோமோயாசி வந்து கூப்பிடுவா. இந்த மாதிரி என் கூட ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு நம்ம மோமோயாசியும் ஒரு இடத்துக்கு போவா. அந்த இடத்துக்கு போன உடனே இவனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு மோமோயாசி வந்து கட்டி போடுவாங்க. இந்த மாதிரி அவன் வந்து சொல்லுவா, நான் தான் காப்பாற்ற வந்த ஏஞ்சல் அப்படி இப்படின்னு சொல்லல. மோமோயாசி கவனிச்சாரா அவள்கிட்ட வந்து சோடாபுட்டியோட கொட்டை இருக்குன்னு. அதை பார்த்த உடனே அவ சொல்லுவது சோடாபுட்டியோட கொட்டை அப்படின்னு சொன்னோன்னா அப்ப திடீர்னு நம்ம சோடாபுட்டி வந்து ஓடி வந்துட்டு சொல்லுவான், இந்த மாதிரி என் சுண்டக்காயை யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த பேயால ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டே இருக்கல. திடீர்னு ஒரு பேய் வந்து அப்படியே அந்த ரோஸ் மண்டக்காரியை வந்து பிடிச்சிட்டு போயிடும். அந்த ரோஸ் மண்டக்காரியை பிடிச்ச அந்த பேய் வந்து திடீர்னு அந்த ரோஸ் மண்டக்காரியை வந்து அப்படியே முழுங்கி ஒரே முழுங்கா. அப்ப வந்து திடீர்னு மோமோயாசியும் நம்ம ஒரு டக்காகுரா தம்பியும் நிறைய சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு அடி வாங்கினது தான் மிச்சம். ஒரு கட்டத்துல வந்து மோமோயாசியும் முழுங்கிரும் அந்த பேய். அதுக்கப்புறம் நம்ம சோடாபுட்டியும் அந்த பேய் முழுங்கிரும். கடைசியா அந்த கிளவி பேயும் முழுங்கலான்னு வரையில அந்த பேய் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லும், நானும் ஒரு பைத்தியக்காரி நீனும் ஒரு பைத்தியக்காரி தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன்ல. என்னதுன்னா திக்குன்னு அந்த பேய் மொத்தமும் எரிய கிளம்பிடும். என்னதுன்னு பார்த்தா நம்ம மோமோயாசி வந்து உள்ளார போவேலையே அந்த சிலுவை மாதிரி ஒன்று இருந்திருக்கும். ஆக்சுவலி அந்த சிலுவை மாதிரி இருக்கிற ஒரு லைட் அதை வந்து வாய்க்குள்ள போட்டு பொழிச்சு விட்ட உடனே உடம்பெல்லாம் தகன்னு எரிய ஆரம்பிச்சும். அதனால அந்த வாய்க்குள்ள இந்த எல்லாரையும் அந்த பேய் வந்து வெளில துப்பிடும்.